ஒருவேளை விஜய் தனியாக நிற்கிறாருன்னா விஜய்க்கு நீங்கள் போடுற ஓட்டு திமுகவை வீழ்த்த உதவாது, மாறாக திமுகவை ஜெயிக்க வைக்கிறது கூட உதவும். அப்போ நீங்கள் இந்த அரசை அகற்ற வேண்டும் என்றால் வேட்புமனு தாக்கல் பண்ணுவாங்க, பரிசீலனை முடிஞ்சிடும். கடைசியில் அப்போ ஒரு 10 வேட்பாளர் டிஎம்கே வேலைக்கு வாங்கிடும். அப்போ என்ன பண்ணுவீங்க? நீங்கள் 1000 ரூபா கொடுக்குறீங்க உரிமத்தொகை, 2000 ரூபா பிடுங்குறீங்க. கரெக்டாக மின்கட்டண உயர்வு மூலிமா பிடுங்குறீங்க. இப்போ அந்த 6 மாணவிகளும் 9ஆம் வகுப்பு படிக்கின்ற மாணவிகள் சஸ்பெண்டு. இதுதான் திராவிட மாடல் ஆட்சியுடைய சாதனையாக? நீங்கள் மதுக்கடைகளை அதிகப்படுத்திகிட்டே போகிறீங்க, அதை நோக்கியே மக்களை தள்ளுறீங்கன்னா ஆண்கள் குடித்தது போக, அப்பாக்கள் குடித்தது போக, மகன்கள் குடித்தது போக, மகள்கள் குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நான் பல இதிலே பதிவு பண்ணுறது தான், தாவேகா தனித்து நின்றால் ஸ்பாய்லர். தாவேகா பிஜேபியோட சேர்ந்துருக்காங்க, தூத்துக்குடி துப்பாக்கி சூடு, சாத்தான்குள் அமைப்பு, அது இதுன்னு எல்லாரும் ஸ்டாலின் வராரு, விடியல் தர போகிறாருன்னு எல்லாரும் இங்கே போட்டாங்க. விஜய் ரசிகர்களை எனக்கு தெரிஞ்சு 90% மேலே திமுக போட்டாங்க. இப்போ விஜய் கட்சி ஆரம்பிச்சிட்டார். இவங்களாம் யாருங்க? ஒரு ஆளே கிடையாதுங்க. டிடிவிலாம் என்ன 0.5% கூட கிடையாது. அவர் இழுத்தானா இழுக்காட்டினா என்னன்னா, அதிமுக ஒன்றுபட்டுச்சுன்னு ஒரு தோற்றத்தை மக்கள் மத்தியில் உருவாக்குறதுக்காக தான் டிடிவியெல்லாம் உள்ளே கொண்டு வர ட்ரை பண்ணுறாங்க. டிடிவிக்கு 2021 இருந்த அளவுக்கு செல்வாக்கோ வாக்கு சதவீதமோ இப்போ கிடையவே கிடையாது. பாதி பேர் ஏடிஎம்கே டிஎம்கே போயிட்டாங்க, கொஞ்சம் பேர் இறந்து போயிட்டாங்க, கொஞ்சம் பேர் அப்படி இப்படின்னு அவரை விட்டு வெளியில் வந்துட்டாங்க. புகழேந்திலாம் அவர் கூட வந்த ஆள் தான். அதனால் அந்த செல்வாக்குன்றதே அவர் கிடையாது. சும்மா பழைய பேரை வச்சு ஓட்டிகிட்டு இருக்கிறாங்க. பிஜேபி எப்படி பார்க்குதுன்னா, அவங்களே உள்ளே எழுத்து போட்டால் ஒரு தோற்றம் கிடைக்கும், அப்படி பார்க்குறாங்க. பெரிய ஃபேம் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி. ஃப்ரேம் இல்லை, உளவியல் ரீதியாக மக்கள் மத்தியில் ஏடிஎம்காரங்களாம் ஒன்றாயிட்டாங்க. அப்படி ஒரு எண்ணம் வந்துச்சுன்னா அதனால் பொதுவான வாக்காளர்களுடைய வாக்கு கொஞ்சம் வரும், ஓட்டு சதவீதம் அதிகமாக. அதுதான் நம்பிக்கை. ப்ளஸ்ஸு சசிகலா இன்னை வரைக்கும் மாற்று கருத்து எதுவுமே சொன்னதில்லை. அதிமுக ஜெயிக்கணும், திமுக வீழ்த்தப்படணும், அதிமுக ஒற்றுமையாக இருக்கணும், அப்படி தான் பேசிகிட்டு இருக்கிறாங்க. அதனால் அவங்கள வாய்ஸ் கொடுக்க வைக்கிறதுக்கான ஏற்பாடு பண்ணுவாங்க. அப்போ அவங்க வாய்ஸ் கொடுக்கும்போது அது அந்த தென் மாவட்டங்களில் அந்த சமூகத்தை சார்ந்தவங்களுக்கு கொஞ்சம் ஒரு இதுவாக அமையும். இப்படி தான் என்னென்ன பாசிபிலிட்டிஸ் இருக்குதோ அது எல்லாவற்றையுமே அவங்க யோசிச்சுக்கிறாங்க, அதுக்கான மூவ்மெண்ட் பண்ணுறாங்க. அதனால தான் விஜயை அவர்கள் இது வரைக்கும் விமர்சிக்கவில்லை. ஸோ இப்போது திமுக அதிமுக இதை தவிர்த்துட்டு பார்க்கும் பொழுது மக்கள் சரி இந்த 2 கட்சிகளை தாண்டி நம்ம வேற ஒரு கட்சியை புதுசாக வர கட்சிக்கு நம்ம வாக்களிக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த நடுநிலை வாக்காளர்கள் எல்லாம் இருப்பாங்க சார். திமுகவுக்கு சில நேரம் ஓட்டு போட்டிருப்பாங்க, அதிமுகவுக்கும் சில நேரம் ஓட்டு போட்டிருப்பாங்க. ஏதோ ஒரு மாற்றம் நிகழட்டும் சொல்லி இப்போ தாவேகாவை தேர்ந்தெடுக்கும் பொழுது தாவேகாவில் இவ்வளோ பெரிய ஒரு குழப்பமான சூழ்நிலை நடந்துக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு ஒரு முன்னேற்றம் இல்லையோ அப்படின்ற ஒரு கேள்வி எல்லாருக்குமே வருது தமிழக கட்சி கழகத்தில். அப்படி இருக்கும்போது இந்த நடுநிலை வாக்காளர்களுடைய வாக்கு அப்படின்றது தாவேகாவுக்கு போகுமா? நடுநிலை வாக்காளர்களை கவர்வது தான் நான் சொன்ன அந்த உளவியல். அந்த உளவியல் நடுநிலை வாக்காளர் எப்போவுமே என்ன பண்ணுவோன்னா, எந்த கட்சி ஜெயிக்குதோ மாறிக்குதோ அதுக்கு ஓட்டு போடுவாங்க. 96 கடைசி நிமிஷம் வரைக்கும் ஜெயலலிதா ஏடிஎம்கே காங்கிரஸ் கூட்டணி வலுவாக இருந்தது, டிஎம்கே 2ஆக உடைஞ்சு கிடந்தது. அப்போ எல்லாருமே என்ன எதிர்பார்த்தாங்கன்னா, காங்கிரஸ் ஜெயலலிதா அதிமுக கூட்டணி வலுவான கூட்டணி, அவங்க தான் ஜெயிப்பாங்கன்னு. திடீர்னு மூப்பனார் வெளியில் தமாக ஆரம்பித்தோன்னா திமுகவும் தமாகவும் கூட்டு ரஜினி வாய்ஸ் அதெல்லாம் வரும்போது ஊரே இந்த கூட்டணி தான் ஜெயிக்கிற கூட்டணின்ற ஒரு கருத்து உருவாயிடுச்சு. அது என்ன ஆயிடுச்சுன்னா பெருவெற்றியை வாங்கி கொடுச்சு. 2024 பார்லிமெண்ட் எலெக்ஷனில் பிஜேபி தான் 2வது பெரிய கட்சின்னு ஒரு கருத்தை உருவாக்குனாங்க. அது உளவியல் தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. அதில் அவங்க 12% சேர்ந்து 18% வரைக்கும் வாங்க முடிஞ்சது. இது எல்லாம் என்னென்னா ஒரு உளவியல் தாக்கத்தை ஏற்படுத்தணும். இப்போ விஜய்க்கு நீங்கள் போடுற ஓட்டு, ஒருவேளை விஜய் தனியாக நிற்கிறாருன்னா விஜய்க்கு நீங்கள் போடுற ஓட்டு திமுகவை வீழ்த்த உதவாது, மாறாக திமுகவை ஜெயிக்க வைக்கிறது கூட உதவும். அப்போ நீங்கள் இந்த அரசை அகற்ற வேண்டும் என்றால் எங்களுக்கு வாக்களித்தால் தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு ஒரு பிரச்சாரத்தை பெருசாக கொண்டு போகணும். 2வது தாவேகா தொண்டர்களே தாவேகாவை காப்பாற்றணும், விஜயை காப்பாற்றணும்னா நீங்கள் தாவேகாவுக்கு வாக்களிச்சிங்கன்னா திமுக ஜெயிச்சதுன்னா உங்களை விட மாட்டாங்க, கட்சியே இல்லாமல் பண்ணுவாங்க. உங்களை பாதுகாக்கணுன்னா கூட நீங்கள் அதிமுகவுக்கு வாக்களிச்சிங்கன்னா தான் தாவேகாவும் பாதுகாக்கப்படும் அப்படின்ற மாதிரியும் பிரச்சாரம் கொண்டு போகணும்.
மூணாவது நான் சொன்ன அந்த இது அதிமுக ஒன்றுபட்டிருக்கு, எல்லோரும் ஒன்றா ஆயிட்டாங்க இப்போ அப்படின்ற ஒரு கருத்து. இது எல்லாம் சேரும் பொழுது என்டிஏ கூட்டணி ஸ்ட்ராங்காக இருக்குன்ற கருத்து வரும்பொழுது ஒரு சாரர் அவங்களுக்கு போடுவாங்க. ஒரு மாற்றம் வரணும், இவங்க 2 பேருமே சரியில்லைன்னு ஒரு சாரர் விஜய்க்கும் போடுவாங்க. இது ரெண்டுமே நடக்கும். இதில் எவ்வளோ இந்த சைடு இழுக்கிறாங்களோ அதில் வெற்றி என்டிஏக்கு வர கிடைக்கும். நீங்கள் சொன்ன இந்த 3 விஷயத்தில் இரண்டாவதாக சொன்ன விஷயம் நடக்குமா அப்படின்றது தெரியல இல்லையா? விஜய் கட்சிக்காரர்கள் தாவேக்காவினரே வந்து எங்களுக்கு ஓட்டு போட்டால் திமுக ஜெயிச்சிரும், நீங்கள் அதிமுகவுக்கே போடுங்க அப்படின்ற ஒரு பிரச்சாரம் அப்படின்றது நடக்குமா? அது சில இடங்களில் மனமாற்றம் வரும்ல, நம்ம தலைவரை நினச்சி செய்ய முடியல. இது லோக்கல்லே வச்சுக்கோங்க, இந்த வேட்பாளர் டம்மி, இவரை போய் போட்டுக்கிறார் விஜய். புஷியானந்த ஆள் இவரை போட்டிருக்காரு, இவருக்கு ஏன் வேலை செய்யணும்? இவர் அதை விட ஏடிஎம்கே வேட்பாளரை ஒர்க் பண்ணால் அவராக ஜெயிக்கிட்டோம். அப்படி லோக்கலில் மாறுவாங்க, பல இடம் கட்சிக்குள்ளே இருக்கக்கூடிய கட்சிகள்லேயும் எல்லாம் மாறும். அதெல்லாம் பயன்படுத்தணும். டிஎம்கே அந்த வேலை செய்யும். தம்பி இவர் போட்டுன்னா இது புஷியால், நீ வந்து எங்களுக்கு ஒர்க் பண்ணு, எங்களுக்கு இது பண்ணு, உனக்கு பார்த்து பண்ணிக்கிறேன் அப்படின்வாங்க. பல இடங்களில் வேட்பாளரே வேலைக்கு வாங்கிடுவாங்க. அங்கே என்ன பண்ணுவீங்க? வேட்புமனு தாக்கல் பண்ணுவாங்க, பரிசீலனை முடிஞ்சிடும், கடைசியில் இது வந்துடும், இறுதிப்பட்டியல் வந்துடும். அப்போ ஒரு 10 வேட்பாளர் டிஎம்கே வேலைக்கு வாங்கிடும். அப்போ என்ன பண்ணுவீங்க? அப்போ அந்த இடத்துல தாவேகா தொண்டர் என்ன பண்ணுவாங்க? எங்காலும் வேலைக்கு வாங்கிட்டியா, நீ ஜெயிக்கக்கூடாது, ஏடிஎம்கே போடுறேன். இது மாதிரிலாம் மாறும். அதனால தான் ரொம்ப டாக்டிஸாக அந்த ஒர்க்கை ஏடிஎம்கே பண்ணணும். பண்ணால் பல இடங்களில் விஜய் சார்ந்த வாக்குகளே அள்ள முடியும். நான் சொன்ன இன்னொரு விஷயம், பொதுவான வாக்காளர்களில் பெண்கள் மற்றவங்க எல்லாமே விஜய் பாவம் நல்ல ஒரு, அவருக்கு ஜெயிக்க வைப்போம், அவர் ஜெயிச்சிருவாருன்னு நம்புவாங்க. அதை தாவேக நல்லா வெற்றிகரமாக அந்த பிரச்சாரத்தை கொண்டு போகிறாங்க, எப்படி இவர் தான் ஜெயிப்பார், இவர் தான் முதல்வர்னு கொண்டு போகிறாங்கன்னா இந்த வாக்குகளை கவர் வச்சு தான். அப்போ இவர் தானே ஜெயிக்க போகிறார், இவருக்கே போடுவோன்ற மாதிரி போடுவாங்க. இதை வந்து இது ஒரு வகையான டெக்னிக். இது இப்போ பெண்கள் எல்லாருமே நம்புகிறாங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா? ஆனால் பெண்கள் எல்லாத்தையுமே கவர்றதுக்காக திமுக வந்துட்டு பெண்களுக்கான ஒரு விஷயம், உரிமை தொகையாகட்டும், அதே மாதிரி பெண்களுக்கான பலனளிக்கக்கூடிய திட்டங்கள் எல்லாத்தையுமே வந்துட்டு தேர்தல் நெருங்குற இந்த சமயத்தில் வந்துட்டு அதிகமாக முனைப்போடு செயல்படுத்தி அதை மூலயமா பெண்கள் வந்துட்டு கவரணும் அப்படின்னு சொல்லி வெல்லும் பெண்கள் அப்படின்னு நேற்று பண்ணார்ல. இன்றைக்கி பொறுப்பு டிஜிபி உடம்பு சரியில்லை, இன்னொரு பொறுப்பு டிஜிபியை போடுறாங்க. பொறுப்பு டிஜிபியை போடக்கூடாது, அது உச்சநீதிமன்ற உத்தரவுக்கு எதிரானது, கண்டெம்ட் ஆஃப் தி கோர்ட்டு. அந்த உச்சநீதிமன்ற உத்தரவை மீறுறாங்க. எனக்கு என்னென்னு மீறுறாங்க என்னன்னு கேட்டால், இவங்களுக்கு வேண்டிய ஆள் சீனியாரிட்டியில் வரலையாம், இல்லை, அப்போ நம்ம இஷ்டத்துக்கு போட்டுக்கலான்னு போடுறாங்க. உச்சநீதிமன்றத்தில் இப்போ வழக்கு இருக்குது, அங்கே கேட்டால் போய் மாற்றி சொல்லுவாங்க, இந்த தடவை மாட்டிக்குவாங்க. அப்போ பொறுப்பு டிஜிபி தாண்டி தகுதியுள்ள டிஜிபி யாருன்னா சீமா அகர்வால், தமிழ்நாட்டிலேயே மோஸ்ட் சீனியர், அதாவது ஐபிஎஸ் ரேங்க் இருக்குல்ல, அதில் 90 பேட்ச் அதிகாரி டாப்பில் இருக்கிறவங்க அவங்க தான். இன்றைக்கி 2025 ஒரு எஸ்பி வரோம், ஏஎஸ்பி ஒருத்தன் ஜாயின் பண்ணுறான்னா அவன் குழந்தனா, இவங்க லாஸ்ட்டு 90 அடுத்த வருஷம் நம்ம ரிட்டையர் ஆகுறாங்க. இவங்க தான் இப்போ அப்படி சிவில் லிஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா சீமா அகர்வால் தான் ஃபஸ்ட்டு பேர் இருக்கும். அப்படியே ஒவ்வொருத்தராக வருவாங்க. அவங்க பெண் தானே, வெல்லும் பெண்கள்னு அவங்கள அந்த ஃபங்க்ஷனில் கூப்பிட்டு நிற்க வச்சு ஃபோட்டோலாம் எடுக்கிறீங்க. அவங்கள ஹெச்ஓபிஎஃப் ஆக்கினேன்னு அவங்க அந்த பேனலில் இருக்காங்க, ஆனால் போடலை. அதுதான் சொல்கிறேன், ஆக்க வேண்டியது தானே. அவங்களுக்கு திறமை இல்லையா? மிக சிறப்பான அதிகாரி, நேர்மையான அதிகாரி. நீங்கள் அவங்கள வந்து ஒரு விஷயம்னா கரெக்டாக நிற்பாங்க, பின்வாங்கலாம் மாட்டாங்க, நல்ல சர்வீஸ் பண்ணவங்க. இன்னொன்று அவங்க தான் டாப்பில் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது ஒரு பெண் அதிகாரி டாப்பில் இருக்கிறவங்கள, அந்த தகுதி உள்ளவர்களை ஹெச்ஓபிஎஃப் ஆக்க மாட்டேன்னு பிடிவாதம் பிடிச்சிக்கிட்டு சுயநலத்திற்காக ஒரு 6வது 7வது இடத்துல இருக்கிற ஒரு பொறுப்பு டிஜின்னு போட்டு அவர் உடம்பு சரியில்லைன்னா அவருக்கு மேலே இன்னொருத்தருக்கு ஒத்திக்கு இது போட்டு வச்சிங்கன்னா நீங்கள் என்ன பெண்களுக்கு மரியாதை கொடுக்குறீங்க? ஐஏஎஸ் அமுதா உட்காந்துருக்காங்க, அவங்கள தலைமை செயலராக்க வேண்டியது தானே. டெல்லியிலேருந்து அதுக்கு தானே கூப்பிட்டு வந்தீங்க, அவங்க நல்ல போஸ்டிங் தரேன்னு கூப்பிட்டு வந்தீங்க. இங்கே வந்து வருவாய்த்துறையில் இதில் உட்கார வச்சுக்கிறீங்க. இந்த மாதிரி பெண்களுக்கு உரிய மரியாதை உங்களுக்கு கூட வாய்ப்பு யாருக்கு கிடைக்கும்? ஒரு பெண்ணு நமக்கு டிஜிபியாக வர்றாங்க அப்படின்னா பெரிய மரியாதை தானே. உங்களை மீறி டிஜிபி அவங்க செயல்பட முடியுமா? அப்போ ஒரு பெண்ணை தகுதி இருந்தும் அவங்களுக்கு தான் அந்த தகுதி, அவங்களுக்கு தான் உரிமை, அந்த இது இடம் கொடுக்கணும். ஆனால் அந்த உரிமையை மறுத்துட்டு வெல்லும் பெண்கள்னு 1000 ரூபா கொடுத்த மேட்டரை பெருசாக நடத்துகிறீங்க. 1000 ரூபா நீங்கள் கொடுக்குறீங்க. கரண்ட்டு பில்லு இவங்க ஆட்சிக்கு வந்தப்போ ஒரு யூனிட்டு
ரூபா இருந்துச்சுன்னா இன்றைக்கி 4000 ரூபா வச்சுக்கோங்க. ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். 1000 ரூபா கட்டின இடத்துல இன்றைக்கி 4500 கட்டுறாங்க. ஏன்னா வருஷம் கரண்ட் பில் ஏற்றினே இருக்கீங்க. அப்போ நீங்கள் 1000 ரூபா கொடுத்தா அன்றைக்கி கொடுக்கல, அன்றைக்கி 1000 ரூபா கொடுக்கல, 3 வருஷம் கழிச்சு தான் 1000 ரூபா கொடுக்க ஆரம்பிச்சிங்க. இன்றைக்கி 1500 ரூபா கட்டியிருந்தவங்க 4500 ரூபா கட்டுறாங்க, 3000 ரூபா எக்ஸ்ட்ரா கட்டுறாங்க. நீங்கள் 1000 ரூபா கொடுக்குறீங்க உரிமை தொகை, 2000 ரூபா பிடுங்குறீங்க. கரெக்டாக? மின் கட்டண உயர்வு மூலிமா பிடுங்குறீங்க. ஆனால் என்ன சொல்கிறீங்க, இதை அவங்களுக்கு மட்டும் பண்ணல, ஒட்டுமொத்த தமிழக மக்கள்கிட்ட பிடுங்குறீங்க. ஆனால் என்ன சொல்கிறீங்க, 1000 ரூபா வாங்கினதுனால அவர்கள் வந்து வாழ்க்கையில் எங்கெங்கேயோ போயிட்டாங்கன்ற அளவுக்கு பேர். அதுவும் யார், சத்யராஜ்லாம் வந்து பேசுகிறாரு. அவருக்கு அந்த 1000 ரூபாய்க்கு என்ன சம்மந்தம்? ஒரே சம்மந்தம், அவர் நிலை வித்வான். அதனால் அவர் வாட்டில் நீ அந்த 1000 ரூபா வாங்கிட்டு அமெரிக்காவில் போய் சிகிச்சை எடுத்துக்கலாம், விண்வெளி பயிற்சி எடுத்துக்கிட்டு நீங்கள் விண்வெளிக்கு போகலாம். நீங்கள் நினச்சா அந்த காரு முதல்வர் வச்சுக்கிற மாதிரி கார் வாங்கலாம், ரேஞ்ச் ரோவர் கார் வாங்கலாம். நீங்கள் அந்த 1000 ரூபா வச்சு உங்கள் வீட்டுக்காருக்கு கிட்னி மாற்றணும், இதே அறுவை சிகிச்சை பண்ணணும், அந்த 1000 ரூபாவில் பண்ணலாம். ஒரு 1000 ரூபா வச்சு என்னென்ன பண்ணலாம் பாருங்கள். இதெல்லாம் கண்டுபிடிச்சி சொல்கிறாரு. இன்னும் சில பேர் இது, அதுவும் இன்னும் ஒரு அம்மா சொல்கிறாங்க, பட்டிமன்ற பேச்சாளர், ஒரு 10ஆம் கிளாஸ் படித்த பொண்ணை ஒரு போலீஸ் வந்து மேடம் கொஞ்சம் நகருங்க மேடம் சொன்னாராம். இது திராவிட மாடல் சாதனையா மேடம் சொல்கிறது? ஒரு 10ஆம் கிளாஸ் படித்த பொண்ணு ஒரு பெரிய படிக்கிறாங்க, இல்லை ஒரு தொழில் முனைவராக நாங்கள் மாற்றிட்டோம், இவ்வளோ 1.5 கோடி பெண்களை தொழில் முனைவோராக மாற்றி அவர்கள் குடும்பத்துக்கு விலக்கேற்றி வச்சோன்னா நீங்கள் உண்மையிலேயே அந்த ஆட்சி சாதனைன்னு சொல்லலாம். மகளிர் சுய உதவி குழுன்னு ஒரு கான்செப்ட் வந்துச்சு. அதன் மூலிமா பல பெண்கள் தொழில் முனைவராக மாறினாங்க, பல வாழ்க்கையை விலக்கேறிச்சு. அதை சாதனைன்னு சொல்லலாம். நீங்கள் நிதிஷ்குமார் அங்கே சகோதரியை ஏதோ ஒரு இதே மாதிரி அமைப்பு வச்சு அவங்க இப்போ 10,000 ரூபா போட்டாங்க. இந்த மாதிரினா அந்த பெண்கள் வாழ்க்கை முன்னேறும். அங்கே வேலை வாய்ப்புலேருந்து பல இதில் பெண்களை முன்னிலைப்படுத்தி அவர் கொண்டு வர்றாரு. குறிப்பாக குடும்பத்தை அழிக்கின்ற மது ஒழிச்சு மது விலக்கு அங்கே அமல்படுத்தியிருக்காரு. இங்கே வெல்லும் பெண்கள்னு வச்சுக்கிட்டு நீங்கள் பாட்டிலுக்கு 10 ரூபா விடுங்க, மது இன்னும் அதிகப்படுத்திட்டு மது போதை கஞ்சா மெத்தப்பட்டைன்னு வந்து அப்போ டாஸ்மார்க்கில் குடிச்சிட்டு கிடக்கிறான். இன்னொரு பையன் மெத்து, ஒரு பையன் கஞ்சா. எவனும் வீட்டுக்கு துட்டு தர மாட்டான், கேட்டால் அடிப்பான், கொடுத்த 1000 ரூபா கூட்டின்னு போய் குடிச்சிடுவான். அப்போ இவ்வளோ வேலைகள், ஒவ்வொரு குடும்பமும் இன்றைக்கி இந்த மதுவால் வாடிக்கிட்டு இருக்குது, அழுதுகிட்டு இருக்குது. அவங்க வீட்டுக்கு வர வேண்டிய காசு டாஸ்மார்க்குக்கு போகுது. 1000 ரூபா 500 ரூபா ஒரு நாளைக்கு சம்பாதிக்கிறான்னா 400 ரூபா குடிச்சிட்டு வரான். கல் கிடையாது திறந்து வைங்க, ஒரு 100 ரூபா குடிச்சிட்டு 300 ரூபா வீட்டுக்கு கொண்டு போனால் அதையும் செய்ய மாட்டேங்கிறீங்க. அதில் வந்துட்டு ஏதோ கலப்படம் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறது. எது? கல்லில். அப்போ இது டாஸ்மார்க்கு எஃப்எஸ்ஓ அது அதிகாரிகள்லாம் போய் பூத கண்ணாடி வச்சுக்கிட்டு கோயம்பேட்டில் மாம்பழத்தெல்லாம் சோதிப்பாங்கல்ல. என்றைக்காவது இது ஒரு உணவுப் பொருளில் தானே வருது மதுவும். அதுக்கு ஒரு ஆய்வு ஏதாவது இருக்கா? தர கட்டுப்பாடு எதாவது இருக்கா? இருக்கா அப்படின்னா நடைமுறையில் நடக்குதா அப்படின்னு கேட்டால் நடக்கல. அப்போ இந்த மாதிரி டாஸ்மார்க்கு இந்த மாதிரி விவகாரங்கள் குடும்ப வன்முறைக்கு காரணமாக அமைதா இல்லையா? எல்லா பெண்களும் விரும்பி ஏற்றுக்கிறாங்களா? இன்றைக்கி பாருங்கள் எந்த அளவுக்கு கேடு கெட்டு போயிருக்குன்னா, நெல்லையில் 9ஆம் கிளாஸ் படிக்கிற அந்த குழந்தைகள் தான், அதுங்க 14 வயசுனா என்ன குழந்தைகள், அதுங்க உட்காந்து சரக்கு அடிக்குதுங்க, கிளாஸ் ரூமில் உட்காந்து நல்லா ஊற்றிக்கிட்டு குடிக்குதுங்க. அதை ஒரு பொண்ணு வீடியோ எடுத்து அந்த வீடியோ வைரல் ஆகி இப்போ அந்த 6 மாணவிகளும் 9ஆம் வகுப்பு படிக்கின்ற மாணவிகள் சஸ்பெண்டு. இதுதான் திராவிட மாடல் ஆட்சியுடைய சாதனையா? பள்ளி மாணவிகளை மது அருந்த வைப்பது தான் சாதனையா? தெரியுதா? இதை தான் திரும்ப திரும்ப சொல்கிறோம். நீங்கள் மது கடைகளை அதிகப்படுத்திகிட்டே போகிறீங்க, அதை நோக்கியே மக்களை தள்ளுறீங்கன்னா ஆண்கள் குடித்தது போக, அப்பாக்கள் குடித்தது போக, மகன்கள் குடித்தது போக, மகள்கள் குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இளம் பருவத்தினர் 8%லேருந்து 16% மது போதைக்கு அடிமையாக இருக்காங்க அப்படின்னு ஆய்வு சொல்லுது. அப்போ ஆண்கள் குடிக்கலாம் அப்படின்ற மாதிரி நான் காலம் போய் பெண்கள் குடிப்பாங்க. ஹை சொசைட்டியில் இருக்கிறவங்க, ஒரு எலைட் பீப்புள் பெண்கள் குடிப்பாங்க, ஒரு பிஸ்னஸில் இருக்கிறவங்க, பணக்கார வீட்டு இருக்கிறவங்க, பப்புக்கு போகிறவங்க, அந்த மாதிரி. நான் சொல்ல வர்றது ஒரு கிராமம், நெல்லையில் ஒரு கிராமத்தில் இருக்கிற சாதாரண அரசு பள்ளி, அதுங்களுக்கு கை செலவுக்கே காசு கிடைக்காது. அது உள்ளுக்குள்ளார அனுமதித்ததே எவ்வளோ பெரிய ஒரு தவறான. அதை தான் சொல்கிறேன். எந்த அளவுக்கு அனுமதிலாம் விடுங்க. பாட்டில் நான் செக் பண்ணாரே, பாட்டில் வச்சுருக்கியா தோற அப்படின்னு நான் செக் பண்ணி அனுப்புவாங்க. ஸ்கூலுக்கு வரும்போது ஜாமெண்ட்ரி பாக்ஸு நோட்டு புத்தகம் தான் எடுத்துகிட்டு வருவாங்க. அப்போ இவங்களால் எளிதில் வாங்க முடியுதில்ல. 18 வயசு கீழே இருக்கிறவங்களுக்கு கொடுக்கக்கூடாது, மது விற்கக்கூடாது. 18 21 18
அது விற்கக்கூடாதுன்னு இருக்குது. ஆனால் 14 வயது பெண்களுக்கு எப்படி மது கிடைக்குது? ஸோ இவ்வளோ பெரிய ஒரு அதிருப்தியான ஒரு ஆட்சியை வந்து திமுக கொடுத்துருக்குது. இதை தாண்டி ஒரு கூட்டணி அமைஞ்சு அதுக்கப்புறம் வந்துட்டு வெற்றி வந்தால் மட்டும்தான் தமிழகத்துக்கு வந்துட்டு ஒரு விடிவு காலம் பிறக்கும் அப்படின்ற மாதிரி எல்லாருமே ஒரு நம்பிக்கையில் இருக்கிறாங்க. மக்கள் நிறைய பேர் வந்துட்டு திமுகவுடைய ஆட்சியில் வந்துட்டு அதிருப்தி தெரிவிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போது நமக்கு சமீபத்தில் வந்த நியூஸ் என்ன அப்படின்னா, அமித்ஷா அவர்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு நயினா நாகேந்திரன் கிட்ட சொல்லி 70 தொகுதிகளை வந்துட்டு அதிமுக கிட்ட வந்து வேணும் அப்படின்னு சொல்லி 5 தொகுதி குறைச்சிட்டிங்க, 5 தொகுதிகள் குறைச்சிட்டிங்க, 75 கேட்டிருக்கிறாங்க. ஆளாளுக்கு சொல்லின்னு இருக்காங்களா? ஒருத்தர் 75 சீட்டு, இன்னொருத்தர் 70 சீட்டு. இப்பொழுது நயினார் நாகேந்திரன் அவர்கள் கொஞ்சம் முன்னாடி ஒரு பேட்டி ஒரு அம்மா வந்து கேட்டாங்க 50 சீட்டுன்னாங்க. யார் சொல்லிட்டு தான் நான் நம்புறது? அதுவும் அமித்ஷா தான் கொடுத்து அமிச்சாருங்க. போன தடவை பொறுப்பாளர் ஒருத்தர் வந்தார் தெரியுமா, இங்கே ஜிண்டாவா ஏதோ பேர், பாஜகவுடைய மேலிட பொறுப்பாளர், 45 தொகுதிகள் பட்டியலில் 45 தொகுதிகள்னு கோரிக்கை வச்சு கொடுத்துருக்காங்க. இவர்கள் ஒரு 30லேருந்து ஆரம்பிப்பாங்க. அதனால் அவர்களுக்கு கேட்போன்னு கேட்டு வைப்பாங்க. இவங்க அதுக்குரியது 45 பேருக்கு எங்கே போவாங்க? பிஜேபி அந்த லெவலில் இருக்குது பிஜேபி. அதனால் ஒரு அவங்களுக்கு கொடுத்து தோற்று போனால் அதுவும் வேஸ்ட் ஆகும். அதெல்லாம் யோசித்து பேச்சுவார்த்தை நடக்கும், மோதல் நடக்கும், அதை இந்த பத்திரிகைகள் பெருசாக பேசும். ஏதோ ஒரு கணிசமான தொகுதிகள் கொடுப்பாங்க. 20 தொகுதிகள் கொடுத்தா நாங்கள் ஒத்துக்க மாட்டோம், நாங்கள் இப்போ வளர்ந்துட்டோம் அப்படின்னா கூட 10 தொகுதிகள் அப்படி வரும். அந்த மாதிரிலாம் வரும். அது நடக்க தான் செய்யும். 70 80லாம் வந்து வாய்ப்பே இல்லை. ஸோ இப்போது இவ்வளோ அரசியல் நிகழ்வுகளும் சரி, அரசியலுக்குள்ளார நிறைய உட்பூசல்களும் சரி நடந்துக்கிட்டு இருக்கு. இதன் மத்தியில் இந்த 4 முனை போட்டி அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? இந்த 4 முனை போட்டியில் அஸ் அ ஸ்ட்ராட்டஜியாக பார்க்கும்பொழுது எந்தெந்த கட்சிகள் இணைந்தால் எந்தெந்த கட்சிகள் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம்? நான் பல இதிலே பதிவு பண்ணுறது தான். தாவேகா தனித்து நின்றால் ஸ்பாய்லர், தாவேகா என்டிஏ கூட்டணிக்கு வந்தால் டெஸ்ட்ராயர். தனித்து நின்னா ஸ்பாய்லர்னு யார் சொல்கிறேன்னா, தாவேகா பிரிக்கின்ற வாக்குகள் கிட்டத்தட்ட 18லேருந்து 20% வரைக்கும் திமுகவுடைய கோர் ஓட்டை அவங்க எடுக்கிறாங்க. விஜய் ரசிகர்கள் 2021 விஜய் கட்சியை ஆரம்பிக்கலை. அன்னைக்கு இருந்த விஜய் ரசிகர்கள், விஜய் உட்பட பலரும், தமிழகத்தில் பலரும் இந்த அதிமுக ஆட்சி நகரணும், பிஜேபியோட சேர்ந்துருக்காங்க, தூத்துக்குடி துப்பாக்கி சூடு, சாத்தான்குளம் அது இதுன்னு எல்லாரும் ஸ்டாலின் வராரு, விடியல் தர போகிறாருன்னு எல்லாரும் இங்கே போட்டாங்க. விஜய் ரசிகர்களை எனக்கு தெரிஞ்சு 90%க்கு மேலே திமுக போட்டாங்க. இப்போ விஜய் கட்சி ஆரம்பிச்சிட்டார். அவர் கட்சிக்கு இந்த போட்டாங்களே விஜய்க்கு 90% அவங்க அப்படியே இப்போ விஜய்க்கு தான் போட போகிறாங்க. கரெக்டாக? இல்லாட்டி ஸ்டாலின் உதயநிதியுடைய கொள்கையை நாங்கள் பின்பற்றுகிறோம், உங்களை ரசிக்கிறோம், அதனால் நாங்கள் அவருக்கு தான் போடுவோன்னு யாரும் இருக்க போகிறதில்ல. அப்போ விஜய் ரசிகர்களுடைய பர்சன்டேஜ் என்ன இருக்கும்? நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு 18 இருக்கிறதுக்கான வாய்ப்புகள். விஜய் ரசிகர்கள் பர்சன்டேஜ் ஒரு 8-10 இருக்கும், இருக்கலாம். அது அப்படியே டிஎம்கே இருந்தால் அங்கே தானே போவோம். அது 21 விழுந்த ஓட்டு தானே. விஜய் தனித்து நிற்கிறாருன்னா சிறுபான்மை மக்கள், முஸ்லீம், கிறிஸ்டியனு பாதியாவது இங்கே போடுவாங்க. 13%ல் ஒரு 6 போட்டாலும் 14% டிஎம்கே ஓட்டை பிரிக்கிறார். அப்புறம் SC ST பட்டியலின இளைஞர்கள் அது ஒரு 4-5 வச்சுக்கிட்டீங்கன்னா 19% வரைக்கும் இங்கேருந்து பிரிக்கிறார். அங்கே கொஞ்சம் பிரிப்பார், ஒரு 4% 5% பிரிக்கிறா வச்சுக்கிங்க. இவர் பெரிய ஸ்பாய்லராக தான் இருப்பார், யார் காலையாக வாரி விடுவார். குறிப்பாக டிஎம்கே காலை வாரி விடுவார். பழைய 2016 மக்கள் நல கூட்டணி மாதிரி இவர் காலை வாடுறதுனால என்டிஏ குறைந்த வாக்கு வித்தியாசத்தில் பல தொகுதிகளில் ஜெயிப்பாங்க. ஒருவேளை இவர் என்டிஏக்கு போயிட்டாருன்னா இவருடைய 20%ம் அவர்களுடைய 43% சேர்ந்தா நினச்சி பாருங்கள், சுனாமி தான். அப்போ டெஸ்ட்ராயர் கிட்டத்தட்ட 210ன்னு அவங்க பொதுக்குள்ளே சொன்னாங்கல்ல, அது சாத்தியமாயிடும். இதற்கு தான் திமுக பயப்படுது. விஜய் அதிகமாக விமர்சிச்சுட்டு அங்கே தள்ள விடாமல் பார்த்துக்கணும் அப்படின்னு திமுக பயப்படுது. அதனால் விஜய் தனித்து நின்றால் ஸ்பாய்லர், சேர்ந்து நின்றால் டெஸ்ட்ராயர். இதை தவிர பெரிய மாற்றம் வரப்போகிறதில்ல. காங்கிரஸ்லாம் இங்கே வராது. காங்கிரஸ் இதை டிமாண்டாக பயன்படுத்திக்கிட்டு அவங்கள்ட்ட கூடுதல் சீட்டை வாங்க பார்ப்பாங்க. திமுகவுக்கு என்ன பிரச்சனை? சீட் ஷேரிங்கில் பெரிய தகராறுலாம் நடக்கும். அதிகார பங்கு வந்துட்டு யாருக்கு அது நடக்கும், வெளியே நடக்கும், கட்சிக்குள்ளேயும். உதயநிதியுடைய டீமு, மற்ற சீனியர் அமைச்சர்கள், சீட்டு கிடைக்காத சீனியர் அமைச்சர்கள், பெண்ணுடைய டாமினேஷனு, இந்த மாதிரி பெரிய பிரச்சனைகள்லாம் கட்சிக்குள்ளே நடக்கும். கட்சிக்கு வெளியே சிங்கிள் டிஜிட்டு எங்களுக்கு பிடிக்காது, எங்களுக்கு தேவையில்லை, டபுள் டிஜிட் வேணும்னு விசிகா, சிபிஎம், சிபிஐ, மதிமுக எல்லாம் கேட்பாங்க. அது ஒரு தகராறு ஓடும். காங்கிரஸ் அதை விட அதிக தொகுதியில் கேட்பாங்க. இது எல்லாத்தையும் அவங்க சந்திக்கணும்.
ஏடிஎம்கே பிஜேபி ஏடிஎம்கே சீட் ஷேரிங்கில் பிரச்சனை வரும், பாமக ஏடிஎம்கே சீட் ஷேரிங்கில் பிரச்சனை வரும், இவங்க தேமுதிக சீட் ஷேரிங்கில் பிரச்சனை வரும். அதையும் அப்படி இப்படி இது பண்ணி ஒரு செட்டரேட் ஆவாங்க. இது எல்லாம் ஜனவரி 2 வரைக்கும் வரும். இதற்கு பிறகு இறுதிப்படுத்தி யார் யாருன்னு நிற்பாங்க. ஸோ அதனால் போக போக தான் தெரியும். ஸோ இதற்கு அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன அப்படின்றது நமக்கு ஜனவரி கடந்து தான் தெரியும். எது எப்படி பார்த்தாலும் ஆட்சி மாற்றம் ஏற்படுவது உறுதின்னு நான் நம்புகிறேன். ஸோ நிறைய அரசியல் விஷயங்களை எங்கள் கூட பகிர்ந்துக்கிட்டதுக்கு மிக்க நன்றி சார். நன்றி.